பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே அன்பே உருவாய் அமைந்துள்ளோரே பரலோகத்தின் அருமை பொருளே அன்பே உருவாய் அமைந்துள்ளோரே ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அணைத்தீரன்பாலே என்னையும் அணைத்தீரன்பாலே அணைத்தீரன்பாலே என்னையும் அணைத்தீரன்பாலே அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே இந்த திருமண உடன்படிக்கை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். அருள் பிரகாஷ் லெத்தன்ஷியா இவர்களுடைய திருமண உடன்படிக்கையை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிறைவேற்றும்படியாய் நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இப்பொழுது முதலாவதாக மணமகன் பிரகாஷ் ஆலயத்தில் நுழைந்து அவர் நடந்து வந்து முன்னால் அமர்வார்.
உடன்படிக்கை ஆராதனையை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த ஆரம்ப ஜெபத்தில் நாம் கலந்து கொள்வோம். எங்களை மிகவும் அன்பு கூர்ந்து எங்களை எல்லா முறையிலும் நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றையும் முன்னறிந்தவர், எல்லாவற்றையும் முன்குறித்தவர், எல்லாவற்றுக்கும் முதலும் முடிவுமானவர். இதாண்டவரே, இந்த திருமண நாளை நீர் முன்குறித்து இந்த திருமண நாளிலும் உம்மை நாங்கள் இந்த வேளையில் அன்புடன் அழைக்கிறோம். உடைய மகிமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். உமது வல்லமுள்ள கரம் எங்களை ஆதரவு செய்வதாக, உடைய தெய்வீக சமாதானம் எங்களை நிரப்புவதாக. இந்த திருமண உடன்படிக்கை கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த பிள்ளைகளை நிரப்பி, ஆண்டவரே, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அப்படியே உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி, உடைய சமூகத்தில் காணப்படுகின்ற எல்லா ஆசீர்வாதங்களாலும் நாங்கள் நிரப்பப்பட விசேஷ விதமாய் பிரகாஷ் லக்னன்சியா நிரப்பப்பட்டு அவருடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க கர்த்தர் இந்த நாளில் இந்த ஆராதனை வேலையை பொறுப்பெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, என்னுடைய நாமத்தை உயர்த்துகிற, புகழ்ந்து பாடுகிற, மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாரும் இந்த வேளையில உன்னதமான அந்த தேவனை நோக்கி, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், அவராலே சகலமும் உண்டானது, அழகான அந்த தேவன் ஆதியிலே ஒரு உறவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனை உண்டாக்கின அந்த தேவனை இந்த வேலையை நம்ம மத்தியில் அழைப்போமா? எல்லாரும் வாயில திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க வந்து இந்த உடன்படிக்கையை நடத்தி கொடுங்க, திருமணத்துல இணைய போகிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த திருக்கரம் எங்கள் மத்தியில இறங்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாயிலை திறந்து எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி அப்பா என்று சொல்லி, அப்பா என்று சொல்லி, நம்ம எல்லாருக்கும் அவர் தகப்பன், நம்ம எல்லாருக்கும் அவர் ராஜாதி ராஜா, மீண்டும் வரப்போகிறவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம மேல் அளவில்லாத அன்பை வைத்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஆதியில எல்லாவற்றையும் உருவாக்கினார்.
ராஜா. முதலுக்கு அன்பினால் தகப்பனே, இந்நாள் வரை நீங்களை வைத்திருந்த மாபெரும் அன்பிற்காக நாங்கள் இன்று நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, தகுதியில்லாத எங்களை தகப்பனே, ராஜாதி ராஜாவாக நீ இந்த பூமிக்கு வந்து ராஜா, உம் அன்பினால் ராஜா சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலை ஆக்கி தகப்பனே, இந்த ரட்சிப்பின் அனுமதி கொடுத்தமைக்காக அந்த அன்பிற்காக கோடானை கோடி நன்றியோடு குடும்ப ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே. நீங்களே இல்லாத தேவ ராஜா நீர், அதற்காக நாங்கள் நன்றியோடு குடும்ப ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே. எங்க வாழ்வில் ஏராளமான பல்ல மேடுகள் இருந்தாலும் குறைவுகள் இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமில்லை தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைவுகளிலும் ராஜா நிறைவானவர் நீர் எங்களோடு இருந்தீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதிக்கான மகிமையும் பலியான அந்த பலியோடு பிதாவே உன் கருத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். இந்த வேலையில கூட மகள் லெத்தன்சியா கர்த்தரை நோக்கி தன்னோட இருதயத்தை பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவன் ஆண்டவரே, அதனால் உம்மை துதிக்கிறேன். இந்த வேளையில் உமது நாமத்தை உயர்த்துகிறேன் தகப்பனே. அப்பா, எனக்காக பலியானவரே நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அன்று நீர் மரிக்கவில்லை என்றால் இன்று எனக்கு ஜீவன் இல்லை ஆண்டவரே, இன்று எனக்கு இந்த வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. நீர் செய்த சகல நன்மைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா தகப்பனே. உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. என் முகத்திற்கு ரட்சிப்பும் வெளிச்சமும் ஆனவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவன் நீர் மறு உத்தரவு கொடுத்ததற்காய் நன்றி தகப்பனே. என் தேவன் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலும் வழி இதுவே, இதிலே நடு என்று சொல்லி ராஜா எனக்கு ஆலோசனை தந்து என்னை நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நீர் உயர்ந்தவராய் இருந்தும் வானம் உமது சிங்காசனமாய் பூமி உம்முடைய பாதப்படியாய் இருந்தும் தகப்பனே, எங்களை நீர் உம்முடைய உன்னதங்களில் உட்கார பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். அந்த கிருபைக்காக, அந்த தயவிற்காக, அந்த இரக்கத்திற்காக நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீர் நன்மையாய் செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனை, ஆவிக்குரிய பாதையில் நடத்துவதற்கு நல்ல தாய் தகப்பனை கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சபை என்னும் நல்ல உறவுகளை ஆவிக்குரிய குடும்பமாய் நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏற்ற வேளையில் வார்த்தைகளை சொல்லி கண்டித்து உணர்த்துவதற்கு போதகர்களை கொடுத்தீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எண்ணில் அடங்காமல் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் எங்களுடைய சந்தோஷத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய வெற்றியில் மட்டுமல்ல, எங்களுடைய தோல்வியிலும் எங்களுடைய தீமையிலும் எங்களுடைய பலவீனத்திலும் நாங்கள் உண்மையே சேவிப்போம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீர் விரும்புகிறதை மட்டுமே நாங்கள் செய்ய உம்முடைய கிருபையை நீர் தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையையும் மேன்மையையும் புகழ்ச்சியையும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல உடன்படிக்கை செய்வதற்காக நாம் கூடியிருக்கிறோம். திருமண உடன்படிக்கை என்று நான் சொன்னேன். திருமண ஒப்பந்தம் அல்ல. ஒப்பந்தம் என்பது அக்ரிமெண்ட், உடன்படிக்கை என்பது கவர்னன்ட். பிரான்ஸ்ல ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தத்தை கான்ட்ராக்ட் என்று சொல்லுவார். நாம இங்க கான்ட்ராக்ட் பண்றதுக்கு வரல, அக்ரிமெண்ட் பண்றதுக்கு வரல, கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு வரல, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு வரல, உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோம். அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தம்
நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கிறவங்களும் பின்னாடி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களும் ஒப்பந்தம் நிபந்தனைகளால் ஆனது. பல நிபந்தனைகள் இருக்கும் அக்ரிமெண்ட்ல. இது நீ செய்யணும், இதை நான் செய்யணும், இதை நீ செய்யணும், அதை நான் செய்யணும் என்று சொல்லி எல்லாம் நிபந்தனைகளால் ஆனது, அமைந்தது. ஆனா உடன்படிக்கை நிபந்தனைகளால் அல்ல, மாறாக அர்ப்பணிப்பில் அமைந்திருக்கிறது. வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கல்யாணத்துல நிபந்தனைகள்ல திருமணத்தை நடத்துறது கிடையாது. அர்ப்பணிப்புல ஒருவருக்காக அர்ப்பணிக்கிறதுல அந்த அடிப்படையில் தான் உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கர்த்தர் கொண்டு வந்தாராம். நல்லா கவனிச்சுங்க. அப்படின்னு சொன்னா ஹெல்ப்பர், உதவியாளர். அப்ப நிறைய ஆம்பளைங்க நினைப்பாங்க உதவியாளர் இல்ல, அப்போ கொஞ்சம் மட்டம், கொஞ்சம் கீழே அசிஸ்டன்ட். ஐயா, உங்களுக்கு யாருக்கும் மனைவியா அசிஸ்டண்டா கொடுக்கல. பைபிள் சொல்லுது உதவியாளர். அந்த உதவியாளர்ன்ற வார்த்தை வேறொரு ஆளுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது புதிய ஏற்பாட்டில். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என் தந்தை உங்களுக்கு வேறொரு உதவியாளரை, பெற்றரவாளரை, ஆலோசகரை, துணையாளரை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேர் இருக்குதோ அந்த பேரை இங்க வச்சிருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. தேவ ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை பராக்லேட்டோஸ் என்ற கிரேக்க பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த பராக்லேட்டோஸ்க்கு துணையாளர்னு அர்த்தம் இருக்குது, பராக்லேட்டோஸ்க்கு ஹெல்ப்பர்னு அர்த்தம் இருக்குது, பராக்லேட்டோஸ்க்கு கம்பானியன் அர்த்தம் இருக்கு. அதே வார்த்தை ஏசர் அப்படின்னு எபிரேய மொழியில ஆதியாகமத்துல போடப்பட்டிருக்கு. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு பிரகாஷ்க்கு கொடுக்கப்பட்டது ஒரு சர்வெண்ட் இல்லை, அல்லது லெத்தன்ஷியாவுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மாஸ்டர் இல்லை, துணையாளர், கம்பானியன், ஹெல்ப்பர். ஏன் துணை? எதுக்கு துணை? முக்கியமா இந்த பிள்ளைங்களும் கேட்டுக்கணும், பின்னாடி இருக்கிற பெரியவங்களும் கேட்டுக்கணும். ஏன் துணை? ஏன்னா தனிமையா இருக்கக்கூடாது. அதாவது அந்த மனுஷன் அல்லது அந்த பொண்ணு தனிமை உணர்வை உணரக்கூடாது. ஹலோ 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 கவனிங்க. தனிமை உணர்வை அவங்களுக்கு வரக்கூடாது, கணவனுக்கு வரக்கூடாது, மனைவிக்கு வரக்கூடாது. பிரியமானவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் இருக்கிறீங்களே, எத்தனை பேரு தனிமை உணர்வுல இருக்கிறீங்க? இத்தனைக்கும் உங்க கணவன் உங்க வீட்டுல தான் இருக்கிறாரு, ஆனா நீ தனியா தானே இருக்கிற. உன்னுடைய மனைவி உங்க வீட்டுல தான் இருக்குது, ஆனா எத்தனை பேர் நீங்க தனியா இருக்கிறீங்கல்ல? ஆம் பிரியமானவர்களே, கல்யாணம் ஆகியும் தனியா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? ஆம், ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஒரே சாப்பாடை சாப்பிடுவாங்க, ஒரே அறையில படுப்பாங்க, ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயும் தனிமை உணர்வு இருக்கலாம். பகிர்ந்து கொள்றவங்க மனதை பகிர்ந்து கொள்வதில்லை. ஆம் பிரியமா, அதை நீங்க செய்திடாதீங்க. நீ கல்யாணம் பண்றதுனால தனிமை உணர்வு போயிடும்லாம் நினைக்காத. நீ சம்பாதிக்கிறதுனால தனிமை உணர்வு போயிடும்னு நினைச்சிடாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்ல பெரிய வீடு கட்டுறதுனால தனிமை உணர்வு போயிடும்னு நினைச்சிடாதீங்க. நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுனால தனிமை உணர்வு போயிடும்னு நினைச்சிடாதீங்க. பக்கத்திலே இருந்துகிட்டு தனிமை உணர்வோடு இருக்க முடியும். நீங்க உங்களுடைய மனதை ஷேர் பண்ணணும், உங்களுடைய உள்ளத்தை, உள் உணர்வுகளை நீங்க ஒருவரோடு ஒருவர் ஷேர் பண்ணலன்னா அந்த தனிமை உணர்வு இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தனிமை உணர்வு இருக்கிறதுக்கு காரணம், நீ படுக்கையை ஷேர் பண்ண, நீ சாப்பாட்டை ஷேர் பண்ண, நீ பணத்தை ஷேர் பண்ண, நீ நிறைய காரியங்களை ஷேர் பண்ண, ஆனா
உன்னுடைய உள்ளத்தை ஷேர் பண்ணி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக வசனத்தை வாசிக்கிறேன். திகில் அடையவும் பயப்படவும் மிகவும் வியாகுலப்பட்டு கலங்கவும் தொடங்கினார். ஐயா, அவர் எவ்வளவு பெரிய கர்த்தர் இல்ல? பேதுரு முன்னாடி பயப்படணுமா? யோவான் முன்னாடி அழுவணுமா? யாக்கோப் முன்னாடி அவருடைய வீக்னஸை காட்டணுமா? அவர் பயத்தை அவர்கிட்ட நெருக்கமா இருந்தவங்க கிட்ட அவங்க முன்னாடி அவர் பயந்தாரா? யாரு? உன்னையும் என்னையும் படைத்த கர்த்தர். அதை அவரு அவமானமா நினைக்க. நம்மளுடைய சிந்தனைகள் மாறட்டும். தேவாதி தேவன் அவர் தன்னுடைய பயத்தை தன் சீடர்களுக்கு முன்பாக காட்டினார். ஏன் உன் பொண்டாட்டி முன்னாடி காட்டக்கூடாத? என்ன கெட்டுடுவியா? இல்ல, அவ உனக்கு பார்த்துட்டு நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவ தேவனிடத்துல போய் கண்ணீர் விடுவா. என் புருஷன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடும்போது அந்த கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படுமே. 35 வயசாகிட்ட கல்யாணம் பண்ணணுமா? ஏதோ சட்டம் இல்ல? அப்போ எதுக்கு கல்யாணம் பண்றேன்னு தெரியாம நீ பண்ற? மல்கியாவில இருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஒருவராக அல்லவா படைத்தார். அந்த மொழிபெயர்ப்பை நான் ஒழுங்கு பண்ணி வாசிக்கிறேன். ஏன்னா அந்த வசனம் ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். எபிரேயு பாடத்துல மூல மொழிபெயர்ப்புல மூல பாஷையில அதை மொழிபெயர்க்க முடியாத அளவு கஷ்டமானது. நீங்க எந்த கமெண்ட்ரி வாசிச்சாலும் எழுதப்பட்டிருக்கும். மொழிபெயர்க்க முடியாத அளவுக்கு கஷ்டமானது. சரி, கர்த்தர் அவர்களை ஒருவராக அல்லவா படைத்தார். ஆவி அவர்களிடத்திலே பூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவராக படைத்தார்? ஏன் படைத்தார்? பக்தியுள்ள தேவ சந்ததியை பெரும்படித்தானே. எதற்காக 2 பேரையும் ஒன்னா படைத்தார் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுது. கணவனையும் மனைவியையும் அவர்கள் 2 பேரும் ஒண்ணுன்னு ஏன் சொன்னாரு? அதான் கேள்வி. இனி அவர்கள் இருவர் அல்ல ஓருடல். ஏன் கர்த்தர் பண்ணிக்கணும்னு நினைச்சாருன்னா அவருக்குன்னு வாரிசு வேணும்னு நினைச்சாராம். காதுல விழுதா? எல்லாருக்கும் உங்களுக்கு விழுதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு விழுதா? கர்த்தர் ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம் தெரியுமா? அவருக்குன்னு தெய்வீக வாரிசு உண்டாகணுமா. வாரிசா வருவானா? கர்த்தர் அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சார். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எதற்காக? அவர் என்னத்தை தேடினார்னா அவங்க 2 பேர்கிட்ட இருந்து அவருடைய வாரிசு, அவருடைய சந்ததியை. எப்படிப்பட்ட சந்ததியா? தேவ பக்தியுள்ள சந்ததியை. நீங்க 2 பேரும் அதுதான் செய்யும். பொண்ணு என்ன வேணா படிச்சிருக்கலாம், எத்தனை வீடு வேணா கேட்டிருக்கலாம், எந்த ஃபாரின்ல வேணாலும் போயிருக்கலாம். கேள்வி அது கிடையாது. அந்த பையன் அந்த பொண்ணு தேவனுடைய சந்ததியா, தேவனுடைய வாரிசா இருக்கிறானா? அதுதான், வேற ஒண்ணும் கேள்வி கிடையாது. அந்த கேள்விக்கு ஆமுன்னு சொன்னா நீங்க வெற்றி உங்க வாழ்க்கையில பெற்றிருக்கிறீங்க. மணமகன் 3வது மணமகள் 3 பேரும் சேர்ந்து இந்த உடன்படிக்கையில நீங்க செய்ய போறீங்க. முப்புரி நூல் சீக்கிரமாய் அருந்து போகாது. A cord of 3 strands will not be broken easily. 2 இழையுள்ள கயிறு டக்குன்னு அறுத்துடலாம். 1 இழையுள்ள ஒரு கயிறு டக்குன்னு அறுத்துடலாம். 3 இழைகளை வைத்து பின்னின கயிறு அவ்வளவு சீக்கிரம் அருந்துராதான். கயிறுல முதல் கயிறை கர்த்தர் தான். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த திருமண உடன்படிக்கையை தேவனுடைய பிரசன்னத்தில் ஊழியக்காரர்கள் முன்பாக செய்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு திருமண நோக்கம், அந்த நோக்கத்தை ஆழமாய் பதிய செய்து அவங்க வாழ்க்கையில அது நிறைவேற செய்யும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக தேவ
சபையாருக்கு முன்பாக தங்களுடைய சம்மதத்தை தெரிவிப்பார்கள். இந்த பேரிடத்துல கேள்வி கேட்கிறோம், நீங்க உங்களுடைய சம்மதத்தை தெரிவிங்க. பிரகாஷ், லெட்டன்ஷியா, நீங்கள் ஒருவரோடு திருமண உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு யாருடைய எந்தவித வற்புறுத்தலுமின்றி வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறேன். சத்தமா சொல்லணும். வந்திருக்கிறேன். பயணம் சொல்ற மாதிரி யாரும் பயணப்பட்டாங்களோன்னு நினைக்கிறேன். இந்த திருமண உடன்படிக்கை செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் உயிருள்ள நாளெல்லாம் ஒருவரை நேசித்து மதித்து வாழ ஒருவருக்கு வாக்குறுதி கொடுப்பீர்களா? கொடுப்பேன். தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பிள்ளைகளை, முக்கியமா தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையிலும் திருச்சபையின் விசுவாசத்தையும் வளர்ப்பீர்களா? வளர்ப்பேன். உங்களுடைய சம்மதத்தை நீங்கள் தெரிவித்தபடியினால் நீங்கள் இப்பொழுது ஒருவரிடத்தில் வாக்குறுதி கொடுக்கப்படுவீர்கள். இப்பொழுது கொடுத்த வாக்குறுதி கர்த்தருக்கு முன்பாக தேவ சபைகளை நோக்கினால் பொதுவான ஒரு வாக்குறுதி. இப்போ ஒருவருக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்க போறீங்க. ஒருத்தரை பாருங்கள். அதான் லெட்டன்ஷியாவை பார்த்துக்கோம். ஒருத்தரை பார்த்து அப்படியே படிக்கிறதில்லை, உணர்ந்து என்ன சொல்றீங்க அப்படின்றத உணர்ந்து நிறுத்தி நிதானமா சொல்லணும். ஏன்னா இது ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, இது கவர்மெண்ட் உடன்படிக்கை, அர்ப்பணிப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தரை நீங்க அர்ப்பணித்து கொள்றீங்க. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உடன்படிக்கை செய்கிற நேரம் இது. இப்பொழுது முதலாவது பிரகாஷ் இந்த வாக்குறுதியை கொடுப்பார். பின்பு லெட்டன்ஷியா இந்த வாக்குறுதியை கொடுப்பார். சத்தமா வாசனை வீடு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அருண் பிரகாஷ் ஆகிய நான் தேவனுடைய சமூகத்திலும் இங்கு கூடி வந்திருக்கும் சபையார் முன்னிலையிலும் லெட்டன்ஷியா ஆகிய உன்னை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நன்மையிலும் தீமையிலும் உயர்விலும் தாழ்விலும் உயிருள்ள நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் ஆதரிக்கவும் காப்பாற்றவும் வாக்களிக்கிறேன். இமயமா நல்ல பார்த்து சொல்லு. ஆகிய நான் தேவனுடைய சமூகத்திலும் இங்கு கூடி வந்திருக்கும் சபையார் முன்னிலையிலும் அருள் பிரகாஷ் ஆகிய உங்களை என்னுடைய கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நன்மையிலும் தீமையிலும் உயர்விலும் தாழ்விலும் உயிருள்ள நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் ஆதரிக்கவும் காப்பாற்றவும் வாக்களிக்கிறேன். இந்த வாக்குறுதிக்கு அடையாளமாக ஒரு சில அடையாளங்களை அவர்கள் அணிவித்துக் கொள்ளப் போகிறார்கள். ஆகவே முதலாவதாக மாங்கல்யத்தை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அதற்கு பிற்பாடு மோதிரங்களை மாற்றிக் கொள்வார்கள்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுடைய இந்த திருமண வைபவத்தில் இவர்கள் இணைக்கும் பொழுது ஆவியானவர் இதை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு அடையாளமாக இதை அணிவிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகள் மூலத்தையாக ஊழியக்காரர்களும் அனைவரும் சேர்ந்து நாம் செபிக்கலாம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் உடைய ஊழியக்காரரை கொண்டு நீர் விளங்க பண்ணின சத்தியத்தின் சொல்லும் அந்த சத்தியத்தின்படி இவர்கள் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. இவர்கள் இப்பொழுது இணைக்கப் போகிறீர்கள். அதற்கு அடையாளமாக அப்பா உலக பிராரமாக கொடுக்கப்பட்ட இந்த மாற்றங்கள் அப்பா இது உலக பிராரமாக இருந்தாலும் இது ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கட்டும். அப்பா இந்த வேலையிலே மகன் இதை மகளுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு உறவு ஏற்படும். அந்த உறவின் அடிப்படையில் நீர் இருப்பீராக உண்மை கொண்டே இவர்கள் தன் வாழ்க்கையை நடத்த ஒருவரை ஒருவர் நேசிக்க ஒருவரை ஒருவர் கனப்படுத்த ஒருவரோடு ஒருவர் இசைந்து வாழ தேவன் இந்த நிமிடத்திலிருந்து அருள் செய்கிறார். இதில் இருக்கிற எல்லா தோஷங்களும் நீக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் உடைய ரத்தத்தை தெளிந்து இதை பரிசுத்தப்படுத்துகிறோம். இந்த பரிசுத்த மாங்கல்யத்தை மாணவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அப்பா நீரும் எங்களோடு இணைந்து அவரை ஆசீர்வதி. எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாம் ஏறிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்னுடைய அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமான இம்மாங்கல்யத்தை பெற்றுக்கொள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உனக்கு அணிவிக்கிறேன். இப்பொழுது ஒருவர் ஒருவருக்கு மோதிரங்களை அணிவித்து வாக்குறுதி அடையாளமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மோதிரங்களை பாஸ்டர் டேனியல் ஜெபித்து ஆசீர்வதித்துக் கொடுப்பார். நல்ல ஆண்டவரே, இதோ மனைவியாக குறித்த பிரகாஷ் தாசியாவுக்கு அந்தவரே திருமணத்தினுடைய உடன்படிக்கையை செய்து அந்தவரே திருமாவிற்கு அணிந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இன்னொரு அடையாளமாக அந்தவரே மதத்தை அவர்கள் அணியும் போது அவனே அப்பா அவர்கள் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எல்லோடு தொடங்கி ஒவ்வொரு நூலாக இருந்து வழிநடத்தபடியாக இந்த ஆண்டவரை அடையாளங்களை ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதை அணிகளை இருவரையும் நீர் ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான ஆசீர்வதிப்பின் பிதாவே. ஆமென். என்னுடைய அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமான இம்மோதிரத்தை பெற்றுக்கொள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உனக்கு அணிவிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்களுக்கு அணிவிக்கிறேன்.
வார்த்தையை ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் கொடுப்பார்கள். பைபிளை அவர்கள் கொடுத்து அவர்களுடைய அந்த வாக்குறுதியை அந்த பைபிள் மேல இறக்கவும் திரும்ப நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் இந்த வேதாகமத்தை உங்களுடைய கரங்களிலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதிக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கிறபடியினால் இதை கைக்கொள்கிறவர்கள், இதன்படி இதை படிக்கிறவர்கள், இதன்படி வாழ்கிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவர்கள் பேர் பெற்றவர்களாக இருப்பார்கள். வேதம் சொல்கிற வனமாய் இது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வார்த்தையாக இருக்கிறபடினால் வேதமே நமக்கு வெளிச்சம் என்று சொல்கிறபடி இந்த நாளிலும் இந்த வேதாகமத்தை அருமையான அந்த திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இதனுடைய வாழ்க்கையில மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஆலோசனையும் தேவனுடைய பரலோக நன்மையினால் நிரப்பும்படி இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காக நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அப்படி நாங்கள் ஆசீர்வதித்து செல்கிறோம். நல்ல பிதாவே. ஒருபோதும் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கீழே இறங்கி போவோம். பிசாசின் கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் எங்களுடைய பாதங்களை தப்புவித்து உமது கிருபையை கொடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த திருவிருந்தை எங்களை நடத்தும்படியால் கிறிஸ்துவை போல் நாங்கள் மாறச் செய்யும்படியால் மன்றாடுகிறோம். விசேஷமாய் இந்த திருவிருந்திலே பங்கு கொண்ட புது மன தம்பதியை இரண்டு பேருக்கும் உமது சிந்தையை கொடுத்து உம்மை போல் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தோய்த்து பிதாவே உமது கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. இன்றைக்கு இவர்கள் இருவரையும் இணைத்திருக்கின்ற அன்பு
இவர்கள் வாழ்நாளெல்லாம் புதிதாய் இருக்கும்படி செய்தருள்வீராக. உமது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஞானத்தையும் இவர்களுக்கு தந்து உமது வார்த்தையின்படி இவர்கள் தங்கள் குடும்பத்தை கட்டும்படி உதவி செய்தருள்வீராக. உமது பரிசுத்த தேவ ஆவியினால் தரும் வார்த்தையின் மூலம் ஆண்டவரே தங்கள் குடும்ப வாழ்விற்கு தேவையான பலனை இவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்களாக. சரீர சுகத்தினால் நிறைவுபடுத்தி தங்கள் உழைப்பின் பலனை இவர்கள் அனுபவிக்கும்படி கிருபையை செய்தருளும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, மகள் லெத்தன்ஷியா வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாளாக. நீர் இவர்களுக்கு கொடுக்கும் பிள்ளை செல்வங்களை கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் வளர்க்க இவர்களுக்கு தேவையான ஞானத்தை அருள்வீராக. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்களாக. இக்குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. கர்த்தாவே, உமது சிறகுகளால் இவர்களை மூடி உமது கண்ணுக்குள் இருக்கிற மணியை போல் காத்துக் கொள்ளும். நீடித்த ஆயுசு நாட்களால் இவர்களை ஆசீர்வதித்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை இவர்கள் காணும்படி செய்தருள்வீராக. நீர் இன்று உருவாக்கின குடும்பத்தை உமது பிரசன்னத்தினாலே நிரப்பி உமது பரலோக குடும்பத்தில் என்றென்றும் இணைந்திருக்க செய்தருள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்து எங்களுடைய திருமணத்தை நடத்தி தந்த அப்போஸ்தலர் சுவிசேஷ சபை பாஸ்டர்கள் ஜாக் போதனுக்கும், பாஸ்டர் அந்தோன் போதனுக்கும், பாஸ்டர் ஜான் போதனுக்கும், பாஸ்டர் தனக் ஆரோக்கியராஜுக்கும் மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜீவனுள்ள தேவன் இயேசு ஜெப வீடுவின் பாஸ்டர் சௌந்தரராஜுக்கும் மற்றும் மணலப்பாடியில் இருக்கிற எங்களுக்காக வந்து ஜீவே சுவாசம் ஆசீர்வாத சபை பாஸ்டர் எலியாசுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பல வேலையிலும் பல சூழ்நிலையிலிருந்தும் எங்களுக்கு நேரத்தை எடுத்து இங்கே வந்து எங்களை ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்த உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் சார்பாகவும் எங்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் நாங்கள் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அப்போஸ்தலர் சுவிசேஷ சபையின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் தாய் கர்ப்பத்திலே ஆண்டவர் என்னை பேச அழைத்தது போல் எங்கள் 3 மாமாக்களும் ஜாக் மாமா, அந்தோன் மாமா, டேனி மாமா நாங்கள் உருவாக்கும் முன்னிலிருந்து எனக்காக ஜெபித்து தேவன் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த ஒரு மகன் நான். இன்று வரைக்கும் தேவன் எங்கள் சபையை உண்டாக்கி 20 வருடம் நாங்கள் இந்த ஜூபிலியாக கொண்டாடி இருக்கிறோம். இந்த வருடத்தில் எங்கள் திருமணம் ஆனது எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதை நாங்கள் பாக்கியமாக நினைக்கிறோம். தேவன் உருவாக்கின சபை, அந்த சபை 20 முன்னாடி ஜாக் பாஸ்டர் உருவாக்கினார். அதுக்கப்புறம் 2012 எங்கள் சபை பாண்டிச்சேரியில் உருவாச்சு. ஸோ அந்த சபையில் தேவன் ஆசீர்வாதத்தோடு பாஸ்டர் ஜாக் மாமாவும், அந்தோன் மாமா, டேனி மாமா, ஜா மாமா எங்களை அருமையாக வழிநடத்தி வந்து இன்று எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாங்க. ஆராதனையிலும் எல்லாவற்றிலும் பாஸ்டர் டேனியல் எல்லாம் முன்னணி பொறுப்பு செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு கோடான கோடி அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றும் பாஸ்டர் சௌந்தரராஜ் அங்கிளுக்கும் பாஸ்டர் எலிசாக்கும் நாங்கள் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களை கனப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை. ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாரும் கரங்களை தட்டுவோம்.
கொடுத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Waking up knowing there's a reason. All my dreams come alive. Life is for living. With you, I've made my decision. You lift me up, fill my eyes with wonder. Forever young in your love, this freedom's untainted. With you, no moment is wasted. See the sun now bursting through the clouds, black and white, turn to color all around. All is new in the Savior I have found. This is living now.
Is it love? If it was, am I living it? Do I live in it? So astounding. Love is an ocean, you can drown me. The sweet embrace, the lovely taste, I taste and see. I'm under grace, the place to be. It means I'll never need an umbrella. I'm cool in the cold, in the hot weather. Whether or never I ever understand, I'm a man in the hands of great plans. I stand with faith there in a life I never known to touch. And still outside my clutch, but I'm like, what's the dream of? What's the hope in? What's the doubt for? Live to no end. This is living. The life I've been given's a gift. If I'm a living, I'ma live it to death. So what's the dream of? What's the hope in? What's the doubt for? And live to no end. This is living. The life I've been given's a gift. If I'm a living, I'ma live it to death. Yeah. This is living now. You take me higher than I've been before. It's your perfect love that sees me soar. God, your freedom is an open door. You are everything I want and more.
முடித்து உங்களை ஆண்டவரே ஆசிர்வதிக்கும்படியாக சபையாராய் நாங்கள் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா நலன்களினாலும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே இவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து ஒரே பிள்ளைகளை அன்பாய் என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொள்வான். மனைவி வீட்டவர்களில் கணிக்கப்படி கொண்டிருப்பார். பிள்ளைகளும் வட்டி சுற்றிலும் மன கட்டளை போட்டிருப்பார். கர்த்தர் பிரியோவிலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே, உமது அன்பில் மகிழ்வோம். உயர்த்துவோம், உயர்த்துவோம், உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். காலை நேரத்து வெளிச்சம் நீரே, என் ஆத்துமாவை தேற்றும் தெய்வமே. காயப்பட்ட உள்ளமாற்றி நீ என் சுவாச காற்றாய் என்னுள் நிறைந்தீர். அக்கினி நடுவே நடந்த போதும், பெருமலைகள் என்னை சூழ்ந்த போதும், வாக்குகள் தந்து தேற்றி நின்றீர். கூடவே இருந்து வழி நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே, உமது அன்பில் மகிழ்வோம். உயர்த்துவோம், உயர்த்துவோம், உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். காணாமல் போன ஆடு நானே, தேடி வந்து மீட்டுக் கொண்டீரே. குருடனாய் இருந்தேன், கண்கள் திறந்தீர். என் பாதைகள் தோறும் கூடவே வந்தீர். இருண்ட இரவில் கீதமானி, உயர்ந்த மலையை தாண்டச் செய்தீர்.
Thank you.